கத்தாழை ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஃபைனலாக எல்லாத்தோட சேட்டையை பாருங்கள். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம கத்தாழை ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் போடுற வீடியோவை அங்கே தான் லிங்க் கொடுப்பேன். வாங்க கத்தாழை போய் பிடிங்கிட்டு வந்துடலாம். பிடிங்கிட்டு வந்து கத்தாழை ஜூஸ் செய்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி செய்கிறேன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். கத்தாழை ஜூஸ் செய்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்லை. ஒன்லி கத்தாழை, உப்பு, பெப்பர், அப்புறம் மோர் கொஞ்சம், அது இருந்தால் போதும். இப்போ போய் கத்தாழை பிடிங்கிட்டு வந்துடலாம். பக்கத்தில் தம்பி வீட்டில் இருக்குது. இங்கேருந்து ஒன்று இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அது ஃபுல் கத்தாழை தான், பட் அதை பிடுங்கலை, உள்ளே இருக்குது கொஞ்சம் வீட்டுக்குள்ளே. அங்கே போய் பிடுங்கலாம், அதை பிடுங்க போகிறேன். வாங்க போகலாம். போயிட்டு செமையாக இருக்கும் மார்னிங் கத்தாழை ஜூஸ் குடித்தா. ஸோ அதுதான், அது நேற்று செஞ்சு சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. ஸோ இப்போது ஃபீட்பேக் எல்லாம் நல்லா இருக்குன்னா செஞ்சு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கேன். எங்கள் பின்னாடி கிரவுண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஹார்ஸ் ரைடிங் தான் பண்ண போகிறாங்க. இதை பற்றி உங்களுக்கு ஃப்யூச்சரில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓ மை காட், கத்திங்களா? அங்கே போகலாம். இங்கே இருக்குது பக்கத்தில். இதை தான் கட் பண்ண போகிறேன். இதை கட் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்கில் இப்போ அப்படின்ட்டு. இது ஒன்று பிச்சாச்சு, இன்னும் நிறைய தேவைப்படுது. மொத்தம் 4 எடுத்திருக்கேன், போதும். இதோட சேட்டையை பாருங்கள். சரி, நல்லா க்ளீன் பண்ணணும். ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணணும். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே சைடில் முள்ளுலாம் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். தேவையில்லை, அது முள்ளெலாம் தேவையில்லை. ஸோ அதை முள்ளெல்லாம் சுத்தமாக அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். மண் நிறையா இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா கழுவணும். டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்லா கழுவி இந்த சைடில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்துடலாம். ஃபுல்லாக அந்த சைடில் இருக்க முள் எல்லாமே ஃபுல்லாக எடுத்துடணும். நல்லா ஃபைனலாக எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி ஃபைனலாக ஃபுல்லாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதெல்லாம் 2 பீஸாக பெருசாக இருந்ததெல்லாம் 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணதை ஒரு தண்ணி குண்டா நிறையா தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சிடணும். ஃபுல்லாக நல்லா டிப் பண்ணிடணும். டிப் பண்ணிட்டு இப்போ சப்போஸ் இந்த மாதிரி இருக்குன்னா திரும்ப கொஞ்சம் தலைகளாக அப்படி எடுத்து வச்சு டிப் பண்ணி வச்சுருக்கணும். ஒரு மினிமம் 20-30 நிமிஷம் இருக்கணும். அப்போ தான் அந்த கத்தாழை ஸ்மெல் வராது ஜூஸ் பண்ணும்போது. அப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. 20 minutes later. நல்லா ஊற வச்சாச்சு. ஊற வச்சு இப்போ எடுத்தாச்சு. இப்போ ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான், ஸ்பூன் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு மேலே இருக்க அந்த தோலை மட்டும் லைட்டாக அப்படி உரித்து எடுத்துட்டு இருக்க ஜெல்லை அப்படியே இப்படி பீல் பண்ணால் வந்துடும். ஜஸ்ட் இப்படி பீல் பண்ணி எடுத்துடலாம். ஃபைனலாக பீல் பண்ண போகிற இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக ஜெல்லையும் பீல் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும். தண்ணி வந்து எல்லோ கலர் ஆகிரும். வீடியோவில் தெரியல, மோஸ்ட்லி எல்லோ கலர் ஆகிரும். அந்த ஜெல்லை ஊற வைக்கும்போது எல்லோ கலர் வந்துடும். அந்த லெவலில் ஊற வைக்கணும். இதுதான் ஃபைனல் ஜெல்லு. இதை நான் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி எடுத்துருக்கோம். இப்போ ஜெல்லெலாம் அதில் போடலாம். ஏன்னா நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையானது.
சால்ட்டு ஒரு 1.5 ஸ்பூனு, பெப்பர் ஒரு 1.5 ஸ்பூனு, மோர். ஆக்சுவலி நானே தயிர் வாங்கி சும்மா மிக்ஸில் அடித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, அது கொஞ்சமாக ஊற்றுக்கிறேன் அரைக்கிறதுக்காண்டி. கிச்சனை இங்கே சுட் பண்ணியாச்சு, இங்கே எடுத்து வந்தாச்சு, எல்லாம் போட்டாச்சு. தயிர் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கு, நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம், அரைச்சிட்டு அப்புறம் வேணும்ன அளவுக்கு ஊற்றிக்கலாம். அரைச்சாச்சு, அரைச்சாலும் இன்னும் சின்ன சின்ன ஜெல் மாதிரிலாம் இருக்குது, இன்னொரு டைம் திரும்ப அரைக்கணும். ஃபுல்லாக அரைச்சாச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு மோர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மோர் ஊற்றுறேன், எவ்வளோ வேணால் ஊற்றிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். தேவைப்படுது அதனால் நிறைய ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு நல்லா கிண்டிடணும். அப்புறம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, சால்ட் உங்களுக்கு வேணும்னா சால்ட் போட்டுக்கலாம். நான் கம்மியாக போட்டிருந்தா மேபி உங்களுக்கு எவ்வளோ போட பிடிக்குமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா கிண்டிடுங்க. ரெடி ஆகிடுச்சு, டேஸ்ட்லாம் பார்த்தாச்சு நல்லா இருக்குது. இப்போ எனக்கு ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் பீட்ரூட் அரைச்சி வச்சுருந்தேன், பீட்ரூட் ஜூஸ் அதில் ஆட் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு கொஞ்சம் கலர் பிங்க் கலரில் ஆயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணால். பீட்ரூட் அலுவேரா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு, காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபைனலாக. இதுதான் நான் பீட்ரூட் ஃப்ளேவர் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா யூஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம். அப்படியே அலுவேரா ஜூஸ் மட்டும் குடிக்கலாம். பட் எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஐட்டம் செஞ்சு வீட்டில் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நான் என்ன வீடியோ போட்டேன்னு அதில் தான் வரும். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.